வணக்கம். மகா பெரியவர்ன்னு சொல்லக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள். அவருடைய 100ஆண்டு விழா நிகழ்வுகள் ஓராண்டு முழுக்க நடந்ததுங்க. நான் பல இடங்கள்ல போய் பேசியிருக்கேன். ஆனா, எனக்கு அவர சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. அடுத்து வந்தவர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். காஞ்சிபுரத்தில என்னுடைய மாணவர் மாதவன் அவர்கள் அங்க தமிழ் துறை தலைவரா இருந்ததுனால, என்ன அடிக்கடி பேச கூப்பிடுவாரு. அப்ப நான் போய் காஞ்சியில இருக்க பெரியவங்கள பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வருவேன். மகா பெரியவர்ன்னு சொல்லக்கூடிய சந்திரசேகர சுவாமிகள், அவங்கள பற்றி சொல்றபோது, நல்ல கல்வியாளர்ங்கிறது எனக்கு தெரியும். ஒரு உதாரணமா, தஞ்சைவாணன் கோவைன்னு ஒரு நூல் இருக்கு தமிழ்ல. நான் ரொம்ப நாளா நெனச்சேன், இது சோழ நாட்டுல எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் போல் இருக்குன்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். 1956ல வந்த தீபாவளி ஆனந்த விகடன் மலர்ல எப்போதும் போல பெரியவருடைய படம் போட்டு, உள்ள அவருடைய ஒரு கட்டுரை ஒண்ணு இருந்துச்சு. அவரு சொன்ன செய்தி. இந்த சதஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள் மாநாட்டுல அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த தஞ்சைவாணன் கோவைங்கிற இந்த சிற்றிலக்கியம் தஞ்சாவூர் எங்க இருக்கு தெரியுங்களா? நம்ம திருப்புவனம் பக்கத்துல இருக்கு. தஞ்சாவூரை ஆண்ட வானாதிராயர்களுடைய காலத்தில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு அத ஒரு குறிப்பு குடுத்திருந்தார். எனக்கே ரொம்ப வியப்பா இருந்தது. பாருங்க, வானாதிராயர்கள் தான் நம்ம வந்தியத்தேவன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? பொன்னியின் செல்வன்ல. அவன் வானாதிராயர்களுடைய பரம்பரை. என்னுடைய நண்பர் வேதாசலம் அவர்கள் வானாதிராயர்கள் பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. இந்த பகுதியை ஆட்டவர்கள். அதனால தான் மானாமதுரைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வானவன் மாமதுரை தான் அது. சரி, இந்த செய்திய நான் படிச்சிருக்கிறேன். அவர பற்றி ஒரு அபூர்வமான செய்தி ஒண்ணு இப்ப பார்த்தேன். என்ன அப்டின்னா, அவர் ஒரு முறை சென்னைக்கு வந்தபோது நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நடந்து தான் வருவாரு. எங்கேயும் பல்லக்குலலாம் போமாட்டாரு. வீதிகள்ல ஒட்டப்பட்டிருந்த ஒரு சுவரொட்டிய பார்த்துட்டு வருத்தத்தோட "என்னது நான் வர்றதுக்காக சுவரொட்டிலாம் ஒட்டலாமான்னு?" கேட்குறாரு. உடனே அவங்கலாம் ரொம்ப பணிவா, "பெரியவா தப்பா நினைக்கக்கூடாது. அது உங்க படம் இல்ல. உங்கள மாதிரி நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகருடைய படம். சிவாஜி கணேசன்னு பேரு. அவர் அப்பர் சுவாமிகளா திருவருட்செல்வர்ன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாரு." நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. "அப்படியா? சரி" அப்படின்ட்டாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, "அன்னைக்கு சொன்னீங்களே அந்த சிவாஜி கணேசன், அவர பார்க்கணுமே" அப்படின்னாராம். பாருங்களேன், எல்லாரும் பெரியவர பார்க்கணும்னு நெனைப்பாங்க. பெரியவர் ஒருத்தர பார்க்கணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னோனே, இந்த செய்தி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சொல்லப்படுது. அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட குடும்பத்தோட போறார். குடும்பத்தோட போய் மாலை நேரத்தில சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. உள்ள வரபோது அவர் சொல்றாரு, "மின்சாரம் கூட அப்ப தடைப்பட்டுருச்சு. கணேசன் நீங்க தானா?" அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு சொல்லி நாங்க அவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்குனோம். "நான் ஏன் உன்ன பார்க்கணும்னு சொன்னேன் தெரியுமா?" அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்லியிருக்காரு, "நான் சமீபத்தில திருப்பதி போயிருந்தேன். கோயில் மரியாதைக்காக யானை எனக்கு மாலை போட்டுச்சு. அந்த யானை மாலை போட்ட உடனே, இந்த யானை ஏதுன்னு கேட்டேன். சிவாஜி கணேசன் வாங்கி குடுத்தாரு" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருவானைக்காவுக்கு வந்தேன். திருவானைக்காவிலயும் யானை மாலை போட்டது. இந்த யானை எதுன்னு கேட்டேன். யாராவது ராஜாக்கள் வாங்கி குடுத்தாங்களான்னு கேட்டேன். இல்ல இது சிவாஜி கணேசன் தான் வாங்கி குடுத்தாருன்னாங்க. அப்புறம் புன்னைவனம் மாரியம்மன் கோயிலுக்கு தஞ்சாவூருக்கு போயிருந்தபோது, அங்கேயும் யானை மாலை போட்டது. இந்த யானை எதுன்னு கேட்டேன். இதுவும் கணேசன் தான் வாங்கி குடுத்தாருன்னு சொன்னோனே, எனக்கு ரொம்ப வியப்பா போச்சு. ராஜாக்கள் அந்த காலத்துல கோயில்களுக்கு பூஜை செய்றதுக்காக பசுமடங்கள் கட்டிக் குடுப்பாங்க. யானைகள தானம் வழங்குவாங்க. ஏன்னா தசாங்கம்னு சொல்லக்கூடிய 10 அங்கங்கள் தெய்வங்களுக்கு உண்டு, அரசர்களுக்கு உண்டு. அதுல யானையும் ஒன்று. அந்த யானைய வழங்குறதுங்கிறது வழக்கம். 1 கோயில்ல, 2 கோயில்ல நான் பார்த்த வரைக்கும் 3 கோயில்ல இருந்த யானையும், கணேசன்கிறவர் தான் குடுத்தாருன்னு சொன்னோனே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் அவர நான் பார்க்கணும்னு சொல்லி, இங்க வரவழைச்சேன் உங்கள அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி விபூதி குடுத்தாராம். இந்த செய்திய கேட்கிறப்ப நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது. காரைக்குடி நாராயணன் அவர்கள் தினமணி கதிர்ல ஞாயிறு தோறும் எழுதிட்டு வர்றாரு. பல அபூர்வமான செய்திகள் அதில சொல்லப்படுது. இந்த செய்தியும் நான் பார்த்தேன் அதுல. பாருங்க, நம்ம திரைத்துறையில் உள்ளவர்கள் வெறும் நடிகர்களாக பார்க்கிறோம். அந்த நடிகர்கள் அவர்களுடைய மனதின் ரீதியாக பார்த்தா, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் தருகின்ற கொடை, வெளியிலேயே தெரியாம செய்கின்ற நல்ல காரியங்கள், இதெல்லாம் பார்க்கிறபோது, உண்மையில் கர்ணனாக நடித்த அவர், கர்ணனாகவே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். இவை எதற்காக என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது, நம் செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும், ஆசியும் கிடைக்கும் என்பது உண்மை. இந்த செய்திய பார்த்த உடனேயே, நம்ம எப்ப வேணாலும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தா, அந்த நல்லதுக்கான நல்லது கட்டாயம் நமக்கு கிடைக்கும்னு நாம நம்புவோம்.
நிச்சயமாக அது நடக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.